இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. இருக்கும் பக்கத்துல ஊரு வானுச்சு வரலாறு சொன்னுச்சு. ஊரு மட்டும் இருக்குதையா மட்டும் காணல போன இடம் தெரியல. இந்த நதியோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தென்பெண்ணார். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு? ஹொசூர். இந்த டேமோட பேர் அவலப்பள்ளி டேம், அதாவது கிணறுப்பள்ளி டேம் சொல்லுவாங்க. இங்க ஏன் இவ்வளவு நுரைகள் உண்டாகி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ், அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல இருந்து வெளிவர அந்த கழிவு நீர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நதி நீர்ல வந்து கலக்குது. அதனால வந்து இந்த ஃபோம் வந்து கிரியேட் ஆகுது, அதாவது நுரைகள் வந்து கிரியேட் ஆகுது. இது நச்சுத்தன்மையுடைய ஃபோம், அதாவது அந்த தண்ணீர் வந்து நம்ம இதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு பயன்படுத்தவே முடியாது. இது இப்படியே தொடர்ந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள், அதாவது அந்த நதி நீரை நம்பி இருக்கக்கூடிய பல நூறு கிராமங்கள் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் இல்லாம வாடிடும். அதுவும் இல்லாம விவசாயத்துக்கும் இந்த தண்ணியை தான் யூஸ் பண்றாங்க பல கிராமங்கள். இது நம்ம தொடர்ந்துட்டே இருந்ததுன்னா விவசாயத்துக்கும் இந்த தண்ணியை யூஸ் பண்ணவே முடியாது. இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளருக்கு யாருமே இது கவனிக்கவும் இல்லை, இதுக்கான ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. இப்ப இருக்க இந்த ஒரு கவர்மெண்ட் ஆகுது இதை வந்து கரெக்டா கவனிச்சு இதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இல்லனா அந்த தண்ணீர் வந்து சுத்தமா குடிக்கிறதுக்கான தண்ணியே இல்லாம மாறிடும், கிட்டத்தட்ட ஒரு மினி கூவமா மாறிடும். இங்க டேம் வேற இருக்கு. நம்ம இந்த டேம் கட்டினதுக்கான நோக்கமே என்னன்னா அந்த நதி நீரை பாதுகாத்து குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கு யூஸ் பண்றதுக்கு தான். இதுல வந்து தொழிற்சாலைகளுடைய அந்த கழிவு நீரை நம்ம வந்து செலுத்தி அந்த தண்ணீரை வந்து குடிக்கிறதுக்கான தண்ணீரா இல்லாம மாத்திட்டு இருந்தோம்னா அப்புறம் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாலைவனமா மாறதுக்கான ஒரு சைன் தான் இந்த ஒரு விஷயம். ஆல்ரெடி நம்ம வந்து தண்ணீர் பிரச்சனையில தான் இருக்கோம். காவிரி நதி பிரச்சனையா இருக்கட்டும், முல்லை பெரியார் பிரச்சனையா இருக்கட்டும். சோ இதெல்லாம் நம்ம வந்து தண்ணீருக்காக போராடிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு தண்ணீரை நம்ம பாதுகாக்காம விட்டுட்டு இருக்கோம் அப்படின்றதுதான் இந்த மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. உடனடியா இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுத்து இந்த நதியை வந்து கொஞ்சம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். நன்றி.